ரீபெர்த் ஆஃப் 8 சர்க்கிள் மேட்ச் மானுவாவோட பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மானுவாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏன் 10 நிமிஷம் வீடியோவா போடுறேங்கிறத கேட்டீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு பரீட்சை நடந்துட்டுருக்கு. அதனால தான். அது முடிஞ்சோனே சீக்கிரமா வந்து போட்டுர்றேன். இப்போ நம்ம போன இதுல எங்க விட்டுருந்தோம்னா, நம்ம ஹீரோ நம்மள ஒரு சில திங்ஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். அத வந்து அவனும் எடுத்துட்டு வந்துட்டு, "நீங்க சொன்ன எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு பூ மட்டும் ஒண்ணும் இல்ல. ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, அந்த வழிய வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து புடிச்சுட்டானுங்க. ட்ரேட் ரூட்ல வந்து போகும்போது அந்த இடம் ஃபுல்லா பேண்டிட்ஸா இருக்காங்களா, அதனால தான் யாரும் போய் எடுத்துட்டு வரல. "ஏன்டா ஒரு பேண்டிட்ஸ கூட சமாளிக்க முடியல, என்னடா பேரனு?" ஆமா அப்படின்னு சொல்லி கேட்கல. "ஆமா பேரன் போய் பார்த்தாரு, ஒண்ணும் முடியலையாம். சரி ஆஸ ரெடி பண்ணு, நாம 2 பேரும் போலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லல. "என்னது ஆஸா? நீங்க அந்த மாரிலாம் போகாதீங்க." அப்படின்னு சொல்லல. "என்ன நீங்க? நாம 2 பேர் தான் வந்து போறோம். நீயும் தான் வந்து அப்புறம் என் கூட வர." அப்படிங்கல. "நான் நான் எதுக்கு உங்க கூட வந்து வரணும்?" அப்படிங்கல. "சும்மா கேள்வி கேள்வி கேட்காத. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் போய் செய்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவன் அடுத்து என்ன பண்ணான், ஒரு குதிரை ராயத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு, "மாஸ்டர் குதிரை ரெடியா இருக்கு." அப்படின்னு சொல்லி, "என்னண்ணா சொல்ற? இது குதிரையா? இது என்னடா வெறும் எலும்பு மட்டும் வந்துருக்கு குதிரைங்கிறான்." "ஆமா மாஸ்டர் இது உங்க குதிரை தான். வேற குதிரைலாம் ஒண்ணும் இல்ல." ஐயோ! ச்சே! சரி ஓகே. நீ போயிட்டு அந்த கத்தி, என்ன அப்புறம் இந்த ட்ரிப்புக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை. அது எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன அனுப்பிச்சு விட்டோனே, பரவால்ல. எனக்கு உன்ன பார்த்தோனே என்ன அப்பன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இனிமே உன்னோட பேர நான் வேணா ஜேடுன்னு கூப்பிடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ரிட்டர்ன் ஆகுறதுக்கு முன்னாடி, என்னோட இந்த குதிரைக்கு அந்த பேர் தான் வச்சிருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் வாயில இருந்து அப்படியே ரத்தத்த வச்சுட்டு இந்த குதிரைய அப்படியே அனலைஸ் பண்ணி, அதோட மேல அப்படியே ஒண்ணு அப்படியே கிறுக்குறான். நான் வந்து என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி 8 சர்க்கிளா மேஜிக்கா இருந்திருக்கேன். அப்படிங்கும்போது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு 4 சர்க்கிள்க்கான ஒரு மேஜிக் ஸ்பெல் தான். இத யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்திலேயே வந்து அப்படின்னா எழுதவும் பார்த்தாக்கா, அந்த குதிரை மேல ஏதோ ஒரு மேஜிக் எபிலிட்டி இது பண்ணா, பார்த்தாக்கா அந்த குதிரை பாட்டுக்கு அப்படியே கத்துது. "என்ன மன்னிச்சுடு ஃப்ரெண்ட். இது உனக்கு கொஞ்சம் வலிக்கும். ஆனா இது உண்மையாவே ரொம்ப நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த குதிரை அப்படியே எரிஞ்சே வந்து இதாகுது. பரவாயில்லையே! இப்ப நல்லாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அந்த குதிரை அப்படியே வந்து கட்டுமஸ்தா நிக்கும். மாஸ்டர் இந்த குதிரை எங்கேருந்து வந்துச்சு? இத போய் எங்கேருந்து புடிச்சிட்டு வந்தீங்க? அப்படிங்கல. என்னடா சொல்ற? நீ கொண்டு வந்த குதிரை தான் அப்படிங்கல. என்ன சொல்றீங்க? இது வந்து அந்த குதிரையா? இத பார்த்தாலே என்ன வேற ஏதோ இருக்கு. நீங்க இத எங்கேருந்து எடுத்து எடுத்து வந்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ கொடுத்து வந்த குதிரை கூட தான் நான் நின்னுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு போய் சோட எடுத்துட்டு வந்தா அவ்வளோதான். அதுக்கூட நான் என்ன பண்ணிருவேன்? நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால இத நம்பவே முடியல. எப்படி இது வந்து என்ன பண்ணா இதாகிட்டு இருக்கும்? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கல. அதெல்லாம் ஒண்ணும் அப்படிலாம் கிடையாது. "சீக்கிரம் வாடா போலாம்." "ஆனா இது நம்புற மாரியே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த மாரி கிளம்பி போவாங்க. "ஆனா மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. நம்ம இதையும் வேற என்ன பண்ணா இப்படி எடுத்துட்டு வந்து போறோம். எதுவும் பிரச்சனை ஆவாது." "ஏய் நம்ம வந்து எப்படின்னா சும்மா கடன் தான் வந்து வாங்கியிருக்கோம். நம்ம எதுவும் திருடெல்லாம் வந்து செய்யல. அதனால ரொம்ப ரொம்ப பேசிட்டு இருக்காம, கொஞ்சம் சீக்கிரம் என் கூட வா." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க வந்து போறாங்க. இந்த இடம் தானே? ஆமா மாஸ்டர். இந்த இடம் தான். இந்த இடம் தான் அந்த டிரைவர் வந்திருக்கான் அந்த வில்லேஜ். சரி ஓகே. அப்ப நீ அத எடுத்து மாட்டிக்க அப்படிங்கல. மாஸ்டர் எனக்கு வேணாமே. எனக்கு இது புடிக்கல. ஏய் நான் சொன்னத கேளு. மரியாதையா அனுப்புனா அந்த கம்மலோட சேர்த்து அந்த செயினையும் வந்து மாட்டிக்க. மாஸ்டர் எனக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கையில, நமக்கான வேட்டை நம்மள தேடி இங்க வந்துருச்சு பாரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அங்கிட்டு இருந்து எல்லாமே கத்துற சவுண்ட் கேட்கும். ஏய் என்னாச்சு? நம்ம பின்னாடி தான் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நம்மள வந்து அப்படின்னா அவங்க முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். மாஸ்டர் வாங்க நம்ம இப்பயே வந்து போயிடலாம். பேண்டிட்லாம் ரொம்ப மோசமானவங்க. அவங்க நெறைய பேர் வேற இருப்பாய்ங்க. அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கையிலே பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ என்னன்னா ஃபுல்லா சுத்தி போட்டுருவாய்ங்க. பரவாயில்லையே! நான் நெனச்ச விஷயம் கரெக்ட்டு தான். அதுக்காக தான் நான் இவ்ளோ தங்கத்தையும் நம்ம எடுத்துட்டு வந்தேனே! நான் நெனச்ச மாரியே இந்த கொள்ளைக்கார தலைவன், அவனும் என்ன என்ன தேடி வந்துட்டான். உண்மையாவே இது ரொம்ப நல்ல விஷயம். அப்படிங்கையில அவன் இருந்துட்டு, "ஓகேப்பா, நீங்க வந்து எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்த வேலைய வந்து திரும்ப போட்டுனா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்க கொண்டு வந்தீங்கல்ல அந்த தங்கம், குதிரை அது எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு, நீங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "மாஸ்டர் நம்ம வந்து இங்கேருந்து போயிடலாம். நம்ம உயிர் தான் முக்கியம். சீக்கிரம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "டேய் நான் வந்து அப்படின்னா அவன்ட்ட ஒரு சில விஷயங்கள் ஒன்றா பேசணும். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்படின்னு சொல்லயில, மாஸ்டர் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா, அவன் கைய வச்சு அப்படின்னா எடுத்து, அவன் தலையில என்ன பண்ணா ஒரு அடிய வந்து போடுறான். அடிச்ச வேகத்துக்கு அப்படியே என்ன பண்ணா, அவன் மண்டை குழம்பி அப்படியே அங்கருந்து அப்படியே அந்த குதிரையிலருந்து பொத்துன்னு அப்படியே கீழ விழுந்து, அப்படியே மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துடுறான். "என்னாச்சுடா? ஏன்டா நீ உன் கூடயே வந்து அடிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கையில, "ஏய் ஆமான்டா, நம்ம 2 பேரும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் நமக்கு நடுவுல இடையூறா இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான்." "தம்பி நீ ரொம்ப திமிரா வந்து பேசிட்டு இருக்க." எனக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். வெளி உலகம் எப்படி இருக்கும்? என்ன ஏதுன்னு. இப்ப நான் உன்ன அப்படிலாம் புடிச்சிட்டு போயி, உனக்கு வெளி உலகம் எப்படி இருக்கு? என்ன ஏதுங்கிறத நான் உனக்கு என்ன பண்ணேன் தெளிவா வந்து காமிக்கிறேன். அதனால சீக்கிரம் வந்து என்ன பண்ணேன், என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணான், கையில அப்படியே ஒரு சொடக்கு வந்து போடுறான். அந்த சொடக்கு போட்ட வேகத்துக்கு பார்த்தாக்கா, அங்க சுத்தி இருந்தவங்க ஒவ்வொருத்தன் தலைக்கு மேலயும் பார்த்தாக்கா, ஒரு மாரி அப்படியே தண்ணி மாரி என்ன பண்ணா மிதக்க ஆரம்பிக்குது. என்னடா இது? இது என்ன நடந்துட்டு இருக்கு? இது என்ன மேஜிக்? அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தாக்கா, அவைங்க மூஞ்சி ஃபுல்லா அப்புறம் அந்த தண்ணியால இதாயிடுது. பரவாயில்லல. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவைங்க எல்லாருமே அப்படியே அப்படியே பொத்து பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துகிட்டே இருப்பாய்ங்க. பார்த்தா அந்த பேண்டிட் லீடர் அவனாலயுமே அப்படின்னா ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டு அவனும் அப்படியே மயக்கம் போட்டு வந்துருவான். டக்குனு ஹீரோ என்ன பண்ணா டக்குனு ஃபயர் பால கேட்ச் பண்ண வந்து ஆரம்பிச்சுருவான்.
என்ன விடு, என்ன விடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த ஃபயர் பால் எடுத்து டக்குனு அங்க இது அடிச்சுருவாரு. அடிச்ச வேகத்துக்கு பார்த்தாக்கா, அது சைடுல தான் நம்ம இதாகும். அவன் காத பொத்திக்கிட்டு என்ன பண்ணா இது பண்ணிட்டு இருப்பான். ஓகே. இது ஒண்ணு அப்படின்னா அவனுக்கு போதும்னு நெனைக்கிறேன். இனிமே இந்த பக்கம் என்ன பண்ணா வரக்கூடாது. வந்தானா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன அவன் ஓடி போயிருவான். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த சர்வெண்ட் அப்படியே என்ன பண்ணா, தூங்கிட்டு இருந்தேனே, "அப்பாடா எந்திரிச்சிட்டியா? இப்ப தானே நல்லா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "மாஸ்டர் இப்ப என்ன நடந்துச்சு? அந்த பேண்டேஜ்லாம் வந்து எங்க போனாங்க?" "அவைங்க என்ன போயிட்டாய்ங்க. நான் சும்மா பேச்சுவார்த்தை தான் இது பண்ணேன். அதனால தான்." "சரி மாஸ்டர் எப்படி நீங்க இது பண்ணீங்க?" "ஏய் மொதல்ல எல்லா ஜுவல்ஸும் கரெக்ட்டா இருக்கான்னு மொதல்ல செக் பண்ணிக்கடா." நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல." "ஏய் வாடா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ண அந்த மேன்ஷனுக்கு வந்துருவாங்க. சரி ஓகே நான் போயிட்டு இத யார்ட்டருந்து வாங்குனனோ அவங்கள்ட்ட போய் முதல்ல குடுக்குறேன். "என்னது நீ இத வாங்குனியா?" நான் ஏதோ நீ வந்து என்ன பண்ண யார்ட்ட இருந்தோ திருடிட்டு வந்தேன்னு சொல்லி நெனச்சேன். அப்படின்னு சொல்லும்போது, "மாஸ்டர் என்ன விளையாடுறீங்களா? நான் போய் எதுக்காக போய் திருட போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டான். சரி இத நானே போய் இத விடுறேன். இதோட இடத்த எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தாக்கா, அந்த இடத்தோட அந்த குதிரை லாயத்த இது பண்ற அந்த ஆளே வந்துருந்தான். வந்துட்டு மாஸ்டர் உங்கள பார்த்த சந்தோஷம். இவன பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. சரி என்னோட அந்த குதிரை வைக்கிற இடம் இருக்கு. அத எங்க கூட்டு போ நானே வந்து காமிக்கிறேன். சரி மாஸ்டர். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த 2வது பையன் என்ன பண்ணுவான், அப்பதான் எந்திரிச்சுருவான். எந்திரிச்சோனே, "ஐயா! என்னாச்சு?" நான் அப்புறம் வந்து தோத்து போயிட்டேனா, எப்படி இது நடந்துச்சு? அந்த கோல பையன்ட்ட எப்படி நான் வந்து தோத்து போனேன்? ஐயோ! அப்படின்னு சொல்லிருக்கும்போது பார்த்தாக்கா, அவங்க அம்மா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. "ஏன்டா முட்டா பயலே! அந்த வெட்டி பையன் அவன்ட்ட போய் அப்படின்னா நீ தோத்துட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு உன்ன என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே அவமானமா இருக்குடா" அப்படிங்கலாம் அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான். எப்படி இது நடந்துக்கும்? திடீர்னு என்ன பண்ணா, அவ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் மாரி இருந்தா. அவ எதுவுமே செய்ய மாட்டான். நான் தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா, அவன பார்த்த விதம், அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு இது புடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு மாரி நடுங்கிட்டே என்ன பண்ணா இது பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த குதிரை லாயத்துக்கு வந்துருவான். ஆ இந்த குதிரை லாயம் என்ன பண்ணா, அந்த அளவுக்கு நீட்டாவே வந்து என்னமோ இல்ல. அதனால தான் இந்த குதிரை என்ன பண்ணா சீக்கு புடிச்ச மாரி இருக்கும் போல. சரி என் குதிரைய வச்ச அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, பார்த்தாக்கா அவன் உடனே ஒரு மாரி அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுருவான். அது எனக்கு கொஞ்சம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி, "என்னய்யா உளர்ற? எந்த இடத்துல?" அது இது இந்த பக்கம் தான். அப்படியெல்லாம் பார்த்தாக்கா, அந்த இடத்துல அப்படியே அது உடைஞ்சு போய் நொறுங்கி போயிருக்கும். யோவ்! என்னய்யா குதிரை லாயன்னு சொல்லிட்டு இன்னொன்னத்தையும் வந்து வச்சிருக்க. என்ன மன்னிச்சிருங்க சார். நான் வந்து என்ன பண்ணேன், அத ஒழுங்கா இது பண்ணல. ஏய்! இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, இத ஒழுங்கா பண்ணல. இனிமே வந்து என்ன பண்ண, இத ஒழுங்கா பார்த்துக்க ஆரம்பி. அது மட்டும் இல்லாம, நான் வந்து அடுத்த வாட்டி வந்து என்ன பண்ண வந்து எங்க அப்பாவோட குதிரையும், என் தம்பியோட குதிரையும் என்ன பண்ண பார்க்கறதுக்கு வருவேன். இது வந்து என்ன பண்ணா, இனிமே இதோட பேரு ஜேடு. இத ஒழுங்கா பார்த்துக்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன அவன் ரூமுக்கு வந்து வந்துர்றான். அடுத்து என்ன பண்ணா, டின்னருக்கு வந்தா அப்படின்னா, அவன் எல்லாரும் உட்காந்துருப்பாய்ங்க. சரி, ஏன் இந்த இடம் அமைதியா இருக்கு? யாராவது ஏதாவது பேச வேண்டியது தானே? உண்மையாவே பேசலாம். பேசுறதுக்கு உண்மையாவே நெறைய விஷயம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படின்னா அவங்களோட அந்த ஸ்டெப் மாமா என்ன பார்ப்பான். ஏன்னா அவங்களும் எப்படின்னா செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் வந்து எப்படின்னா கிளம்பி போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எப்படின்னா அந்த டைனிங் டேபிள்ல கிளம்பி போயிடுவாங்க. சரி எப்படி நீ எப்படின்னா இந்த ஸ்வாட யூஸ் பண்ண கத்துக்கிட்ட? நான் இதுவரைக்கும் இந்த ஸ்வாட யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லையே. என்னது பார்த்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மிட்டாய் ஸ்வாட யூஸ் பண்ணதே இல்லையா? அது ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். சரி ஓகே. ஏதோ ஒண்ணு. எனக்கு இந்த அக்கான இப்போ விருப்பம் இல்ல. நீ என்ன சொல்ல வர? இதுக்கு தானப்பா இந்த சண்டையே நடந்துச்சு. ஆமா எனக்கு போக விருப்பம் இல்ல. நான் வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம தம்பி அவனே வந்து போகட்டும். அவன் அங்க போய் நெறைய விஷயம் வந்து கத்துக்குவான். ஆனா என்னோட இந்த கைண்ட்னஸ் அவன் யூஸ் பண்ணிட்டு, அத மிஸ்யூஸ் பண்றதுக்கு நான் வந்து விடமாட்டேன். எனக்காக என்ன பண்ணா, அவன் ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யணும். நான் வந்து அப்புறம் ஒரு டெஸ்ட் மாரி வைப்பேன். அத வந்து என்ன பண்ணா, அவன் கத்துக்கிட்டாலே வந்து போதும். சரி ஓகே ஏதோ ஒண்ணு. நீ சொல்லு நான் அத கேட்டுக்கிறேன். இப்ப அந்த ட்ரேட் ரூட்லலாம் எந்த பேண்டிட்டும் இல்லல்ல? எல்லாம் போய்ட்டாங்க தானே? நீ என்ன சொல்ற? உண்மையாவா? அந்த ட்ரேட் ரூட்ல எந்த பேண்டிட்லாம் போய்ட்டாங்களா? நீங்க ஏன் எதுக்கும் ஒரு மெர்ச்சன்ட் ஆனதையோடயே செக் பண்ணி பார்க்கக்கூடாது? சரி ஓகே ஏதோ ஒண்ணு. அப்படின்னு சும்மா சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ என்னன்னா ஜன்னல்ல நின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஏதோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட தம்பி தான் வருவான். அப்படியே தல தொங்கி போய் வருவான். சரி ஓகே உள்ள வா. அது நீ வந்து என்ன பண்ண ஏதோ என்ன அகாடமில சேர்க்கிறதா சொல்லி அப்பா வந்து சொன்னாரு. அதனால தான் என்ன பண்ணேன், உன்ன பார்க்கறதுக்காக அப்படி வந்தேன். அப்படிங்கும்போது, "ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன பண்ண, என்ன இப்படி நேரடியா பார்த்தாவும் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருப்ப." அப்படிங்கும்போது, ஓகே, ஓகே. நீ சொல்றது எனக்கு புரியுது. என்னடா உன் பேச்சுல மரியாதையே தெரியல." அப்படிங்கும்போது, "ஆ, ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலைய குனிஞ்சு, ஓகே எனக்கு புரியுது." அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லையே, இவன் பார்த்ததுக்கு அப்புறம் நெறைய விஷயம் நல்லா மாறிருச்சு." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா, அவன் யோசிச்சு பார்க்குறான். "என்னடா இது, இவன் எப்படி வந்து என்ன பண்ணா, ஆளே தலைகீழா வந்து மாறிட்டானே." அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு அகாடமி என்ன பண்ணா போறது ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன்." உன்னோட நாங்க வந்து சேர்த்து விடுறோம். ஆனா எனக்கு நீ அதுக்கு ஒரு வேலை செய்யணுமே அப்படிங்கும்போது, கண்டிப்பா நான் என்ன பண்ணேன், அந்த வேலைய என்ன பண்ணேன் செய்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ என்ன வேணா சொல்லு அப்படிங்கும்போது, சரி ஓகே. உனக்கு இந்த நார்த்தன் சைட்ல என்னமோ ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தெரியுமா? தெரியும். அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன வேலையாம். அந்த இடத்துல இருக்க ஒரு பூ. அது வேணும். அத நீ எந்திரமா பறிச்சுட்டு வரியா? அப்படிங்கும்போது, ஓகே. இது என்ன பண்ணா எனக்கு வந்து இந்த மாரி சப்ளிமெண்ட் தான். நீ சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. வெறும் 6 நாள்ல நீ என்ன பண்ணி இத பறிச்சுட்டு வந்தாகணும். ஓகே. இதெல்லாம் அப்பனா எனக்கு பீஸ் ஆஃப் கேக் மாரி தான். நான் இப்போ போயிட்டு உடனே அத எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே. ஏதோ ஒண்ணு சீக்கிரம் போ. எனக்கு வந்து அப்பனா அந்த எலிக்ஸிர் ரொம்ப வந்து முக்கியம். ஓகேவா? அப்படிங்கும்போது ஓகே. ஆனா 1 நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படிங்கும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் சீக்கிரம் வந்து வந்துருவேன். அப்படின்னு சொல்லும்போது, ஓகே.
நான் வந்து என்ன பண்ணேன், இப்ப அடுத்த வேலைய வந்து பார்க்கணும். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா, அந்த குதிரை காயத்த வந்து காமிக்கிறாய்ங்க. அங்க எல்லா குதிரையும் நல்லா அந்த தீனி தின்னுட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஒரே ஒரு குதிரை மட்டும் வித்தியாசமா வருது. யாருன்னா, அது அந்த தம்பிக்காரனோட குதிரை. அது பார்க்கும், "என்னடா இது வித்தியாசமா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு, அது பாட்டுக்கு என்னன்னா நம்ம ஹீரோ நம்ம வச்சிருந்த அந்த குதிரை பக்கத்துல போயிட்டு ஒரு மாரி எப்படின்னா முட்ட ஆரம்பிச்சுரும். முட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணா, நம்ம ஹீரோவோட குதிரை அது எதையுமே வந்து கண்டுக்காது. அது பாட்டுக்கு என்ன பண்ணா, அது வேலைய வந்து பார்த்துட்டுருக்கும். உடனே டக்குனு என்ன பண்ணா, அவனோட அந்த தம்பிக்காரன் குதிரை டக்குனு என்ன நினைச்சதோ தெரியல. டக்குனு அந்த குதிரைய வந்து கடிச்சு வச்சுரும். கடிச்ச உடனே நம்ம ஹீரோவோட குதிரைக்கு என்ன பண்ணா, செம்ம டென்ஷன் ஆயிரும். உடனே ஒரு வந்து உதைச்சிரும். உதைச்ச வேகத்துக்கு பார்த்தாக்கா, அந்த தம்பிக்காரனோட குதிரை அப்படியே என்ன பண்ணா, நம்ம அங்கிட்டு விழுந்தோம்னா விழுந்துரும். அப்ப அத யோசிச்சு பார்ப்போம். என்னடா இது? எப்படி இது நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி என்ன அந்த குதிரை நோஞ்சனா தான் இருந்துச்சு. என் முன்னாடி என்ன பார்க்க கூட பயப்படும். ஆனா இப்ப என்ன என்னையும் என்ன இப்படி பயங்கரமா வந்து பார்க்குது. எப்படி ஒரே நாள்ல இது எல்லாமே தலைகீழா வந்து மாறுனுச்சு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த லாயத்துல அந்த குதிரை லாயத்துல அப்படின்னா டமால் டுமில்னு ஏதோ நம்ம சவுண்ட் குடுக்கும். உடனே அடுத்த நாள் வந்து என்ன "என்னய்யா சொல்ற? எப்படிய்யா இது நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ்மேன் கிட்ட வந்து என்ன அந்த தம்பிங்க வந்து கத்திக்கிட்டு இருப்பான். பார்த்தாக்கா அந்த குதிரை வாயில அப்படியே நொரத்தள்ளி கீழ கிடக்கும். "எனக்கும் இது தெரியல லார்ட். எப்படி நடந்துச்சு என்னன்னே வந்து தெரியல. ஏன்டா குதிரை என்ன ஒழுங்கா பார்க்க துப்பல. நீ பாட்டுக்கு இப்படி இது பண்ணிட்டு இருக்க." அப்படிங்கலாம் வந்துட்டு என்ன மன்னிச்சுருங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, ஐயோ! நான் வேற இப்ப வந்து போய் ஆகணுமேடா. நான் ஒரு நாள் கூட லேட்டா போனா போச்சுடா. எல்லாமே பாழா போயிடும். இங்க வேற ஏதாவது குதிரை இருக்கா? அது நல்லாருக்கு. நான் வந்து இதையே வந்து எடுத்துக்கிறேன். மாஸ்டர் இது வேண்டாம். இது உங்க பிரதரோடது. ஏய் அதெல்லாம் உட்றா. ஏய் மொதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைய இழுக்கையில பார்த்தாக்கா, அது அப்படியே மருண்டு பிடிக்க ஆரம்பிக்கும். அது அப்படியே ஏறி இவனையும் அடிக்கிறதுக்கு வந்துரும். டக்குன்னு அத அடிச்ச நேரத்துக்கு வந்து பார்த்தா, அந்த ஹார்ஸ்மேன் தான் உள்ள புகுந்து இவன வந்து காப்பாத்தியிருப்பான். இல்லன்னா அந்த குதிரைட்ட ஒரு நல்ல ஒரு அடி வாங்கியிருப்பான். "ஏய் என்னடா குதிரை? இது ஏன்டா இப்படி மருளுது?" நான் தான் சொன்னேன்ல, இது உங்க அண்ணனோட குதிரை. ஒரு நிமிஷம் இரு. இந்த குதிரைய நான் பார்த்துருக்கேனே! இது இந்த நோஞ்சான் குதிரை. எப்புட்றா இது நடந்திருக்கும்? இது அவன மாரி என்ன திடீர்னு இப்படி நடந்தது. குதிரையும் மாறிருச்சு, அவனும் மாறிருச்சு. எனக்கு எரிச்சலா வருது. அப்படின்னு சொல்லிட்டு தரையில குத்திட்டு இன்னொரு குதிரைய எடுத்துட்டு அங்கருந்து டக்குனு அவன் சீறி பாய்ஞ்சு அங்கருந்து கிளம்பி போக ஆரம்பிப்பான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம். சீக்கிரம் எனக்கு அந்த போர்ஷன் ரெடி ஆகணும். அந்த போர்ஷன் இருந்தா மட்டும் தான் என்னால 6ஆவ ஃபீல் பண்ண முடியும். 6வது எந்த ஒரு பாய்சனையும் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் அவன் என்ன வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த ஸ்வாட் எடுத்து கொஞ்சமாவது யூஸ் பண்ண சொல்லி. ஆனா, நான் அப்ப அத எதையுமே பெருசா வந்து கண்டுக்கல. ஆனா, அதுக்கான வேலைய வந்து நான் குடுக்க வேண்டியது இருந்துச்சு. நான் வந்து இவ்வளோ சாதாரணமா வந்து விடமாட்டேன். நான் சீக்கிரமா எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுத்தே வந்து தீருவேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சர்வெண்ட் கிட்ட ஒரு விஷயங்கள கேட்டுக்கிறான். ஹீரோவோட ஃபேமிலில 2 ஸ்மார்ட்ஸும் இருப்பாங்க. ஒருத்தர் அவங்க அப்பா, இன்னொன்னு அவங்க அப்பாவோட தூரத்து சொந்தம். அந்த ஆள் தான் வந்து அங்க இருக்க அந்த செக்யூரிட்டி எல்லாமே செக் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா அவர்ட்ட போனாக்க எனக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். இந்த இடத்துல செக்யூரிட்டியா மெயின்டெயின் பண்றான்னா, அவரோட திறமை எவ்வளோ இருக்குங்கிறத நான் பார்க்கணும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல போனா யாருமே இருக்க மாட்டாங்க. "ஏன்பா இங்க யாருமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்ட்ட வந்து கேட்டாக்கா, அவனும் வந்துட்டு இந்த மாரி மாஸ்டர் இப்ப ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல இருப்பாரு அப்படிங்கும்போது, "ட்ரெய்னிங் கிரவுண்டா? எங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, "பாரேன் இந்த பையன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லம்ஸுக்கு எதுக்கு இவன் இங்க வந்திருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து நிப்பாரு. அடுத்து நான் நினைச்சேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படின்னா ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே. லைக் பண்ணுங்க, ஷேர்